நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லிக்கு கிடைச்ச ஆதாரத்த வச்சு கண்டிப்பா இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்த நார் நாரா கிழிச்சு வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே நம்ம மல்லிக்கு வந்துட்டு இந்த ஒரு தண்ணி போடுற பையன் மேல டவுட் வந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு தாங்க நம்ம மல்லிகிட்ட கையும் களவுமா சிக்கியிருக்கான். நான் அந்த ஒரு வீட்டுக்குள்ள தண்ணி போட தருணத்துல இந்த மல்லி வந்துட்டு அவன வீட்டுக்குள்ள லாக் பண்ணி வச்சுட்டு, "உன்னுடைய எல்லா ஃப்ராட் வேலையும் எனக்கு தெரியும். ஒழுங்கா இந்த ஒரு வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? உண்மையை சொல்லு." அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தாங்க நான் சுடரி அக்காவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற ஒரு உண்மையை வந்துட்டு சொல்கிறேன். ஏன்னா சுடரின்றது யாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு உண்மை தெரியாது. இப்போ தாங்க கண்டுபிடிச்சிருக்கேங்க. ரேணுகான்ற பேரில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காளே, அவள் தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்க சுடரி. இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் கண்டிப்பாக அக்கு வேற ஆணு வேறன்னு பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக நம்ம விஜய்க்கும் இந்த கதிரேசனுக்கும் ஒரு பொய்யான முகத்தை வச்சுக்கிட்டு தாங்க இவன் நாடகம் ஆடிட்டு இருக்கா. ஆரம்பத்துலேயே வந்துட்டு இந்த டாக்டர் ஒரு டைம் வந்துட்டு சுடரி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் அதில் வந்துட்டு எதுவும் வந்துட்டு உண்மை இருக்காது அப்படின்னு எல்லாருமே ஏமாந்துட்டாங்க. இப்போ தாங்க எல்லாமே நம்ம மல்லி யோசித்து பார்க்குற போது இவள் கண்டிப்பாக ரேணுகாவே கிடையாதுன்றது நம்ம சந்தேகப்பட்டது உறுதியாயிருச்சு. இவளை எப்படியாச்சும் வந்துட்டு போதிய எவிடன்ஸோட விஜய் முன்னாடி நிப்பாட்டணும். ஏன்னா இவ்வளோ நாளாக திட்டம் போட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஏமாத்திருக்கா அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம மல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை இந்த கதிரேசனுக்கும் இந்த நிசாவுக்கு தெரியப்படுத்தி அவளை எந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, அதே சமயம் இப்போ வரைக்கும் வந்துட்டு எதுக்காக திட்டம் போட்டு இப்படி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற உண்மையை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவளை சரியான பதிலடியை வந்துட்டு கோர்ட்டில் நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்க தாங்க ரொம்பவே அதிகமாக போச்சு. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் மனநிலை பாதிக்கப்பட்ட அவளை வந்துட்டு எப்படியாச்சும் குணப்படுத்தணும்னு நம்ம விஜய் வந்துட்டு போராட்டிகிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு தாங்க ரொம்பவே அவஸ்தை. ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு இவ்வளோ பெரிய வேஷத்தை போட்டு நம்ம விஜய்க்கு வந்துட்டு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க போகிறா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது மல்லியோட அண்ணனை வந்துட்டு எப்படியாச்சும் ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குங்க. ஆனால் இழந்ததை வந்துட்டு எப்படியாச்சும் மீட்கணும், அந்த ஒரு வீட்டை வந்துட்டு நம்ம அடையணும் மல்லி. ஏன்னா மல்லி அப்படின்ற பேரை வந்துட்டு நான் அந்த ஒரு வீட்டுக்கு வைக்க போகிறேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே யாரையுமே நான் பாவம் புண்ணியம் பார்க்க போகிறதில்ல. இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக அதுக்கான பதிலடியை நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சரியான முடிவு தாங்க எடுத்திருக்கேங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த போலி ரேணுகாவோட வெளிவட்டாரத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும்னு இவளுடைய சூழ்ச்சி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இப்போ ஆவேசப்பட்ட நம்ம மல்லி வந்துட்டு அவளை எப்படியாச்சும் வந்துட்டு அடக்கணும். அடக்கிறது மட்டும் இல்லாமல் இவ ரொம்ப நல்லாவே வந்துட்டு நாடகத்தை போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு சண்டையை வர வச்சா. இப்போ நேற்று நடந்தவங்க கூட வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சதை அங்கே நம்ம விஜய் முன்னாடி இந்த கதிரேசங்கிட்ட தப்பாக சொல்லி, என்னை பாரு அப்பா, இவன் வந்துட்டு விஜய் என்ன ரூமுக்குள்ளே லாக் பண்ணி விட்டுட்டு இவன் மல்லி யாரோ ஒருத்தன் 3 பேர் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லாவே ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. இந்த நிஷாவும் இந்த கதிரேசனும் நம்ம விஜய் வந்துட்டு கேவலப்படுத்தினாங்க. நீங்கள் மாப்பிள்ளை பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த ஒரு நிலமையில் இப்படி வந்துட்டு அவளை தனியாக விட்டுட்டு பார்த்து என்னால் ஒரு பதிவுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீ வந்துட்டு நினச்சதை வந்துட்டு சாதிக்கணும்லாம் எதிர்பார்க்காத. என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வா, நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு தேவை என் பொண்ணு தான், மற்றவங்கெல்லாம் அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கதிரேசன் சவால் விடுறாங்க. ஆனால் ஆவேசப்பட்ட நம்ம விஜயால் வந்துட்டு ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா எடுத்தறிஞ்சும் பேச முடியாது, வேணாம் விட்டுட்டும் போக முடியாதுங்க. கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.